வேண்டும். மக்களே இல்லாத பொழுது நீ தனித்திருந்து ஆரை அரசாழ்வாய். அடி கைகேயி, ராமன் ராஜ்யத்தில் ஆசை கொண்டு தானாகவே அரசை பெற்றான் அல்லன். பித்ருவாக்கிய பரிபாலனம், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற கருத்தினால் என்னுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அரசேற்க சம்மதித்தான். அடி கைகேயி, பரதன் அரசு பெறுவதற்காக ஸ்ரீராமனை கானகம் அனுப்ப வேண்டுவதும் இல்லை, என்னிடம் வரம் வேண்டுவதும் இல்லை. நீ விரும்பினால் தானாகவே பரதனுக்கு நாட்டை அளித்து விடுவான் ஸ்ரீராமன். அப்போது முறைகேடு ஒன்றும் வராது. கைகேயி, கண்ணே வேண்டும் எனினும் ஈயக்கடவேன், என் உன்னேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ. பெண்ணே வன்மை கேகயன்மானே பெருவாயேல், மண்ணே கொள்ளி மற்றையதொன்று மற என்றான். இறுதியான நிலையில பேசுறான். கண்ணே வேண்டும் எனினும் ஈயக்கடவேன். கைகேயி, என்னுடைய கண்கள் வேண்டுமா? இதோ உனக்கு தந்து விடுகிறேன். அல்லது என்னுடைய உயிர் வேண்டுமா? அதையும் தந்து விடுகிறேன். கைகேயி, கோசல சாம்ராஜ்யம் வேண்டுமா? அதையும் தந்து விடுகிறேன். இந்த ராமன் காட்டிற்கு போக வேண்டும் என்றாயே, அதை மட்டும் மறந்து விடு. என்ன அருமையா பேசுறான். இதிலே கண்ணே வேண்டும் எனினும் ஈயக்கடவேன், அதுல பெண்ணே வன்மை கேகயன் மானே என்று கைகேயியை அழைக்கிறான். இந்த பெண்ணே என்பதற்கு என்ன பொருள்? பெண்கள் என்றாலே அவர்கள் இரக்கம் மிக்கவர்கள். உனக்கு அந்த இரக்கமே இல்லையே, நீயும் ஒரு பெண்ணோ என்கிறான். வள்ளல் தன்மையை உடைய கேகயராஜாவினுடைய மகளாக பிறந்தும் நீ அதற்கு மாறாக என்னிடம் அரசு பெறுவாயானால், கொடுக்கிறவன் மகள் பெருகிறவளாக மாறினால் கேகயராஜாவுக்கு இழுக்கை தேடுகிறாய். வன்மை கேகயன்மானே. உலகத்திலே கண்ணை விட சிறந்த இந்திரியம் கிடையாது. அந்த கண்ணையும் விட சிறந்தது உயிர். இந்த இரண்டையும் நீ பெற விரும்பினாலும் பெற்றுக்கொள் என்று முதல்ல சொன்னான். அப்புறம் ராமன் வனம் போவதை தவிர்த்தால் என் உயிர் நிற்கும், இல்லையேல் அது போய்விடும். ஆதலால் என் உயிர் இப்பொழுதே உன் கையில் தான் இருக்கிறது. நான் எதை தருவேன்? இதுல என்ன சொல்றான்? தசரத மகாராஜன் இந்த கோசல சாம்ராஜ்யத்தை அலட்சியமாக மண்ணே கொள்ளி மண்ணை கொள் என்கிறான். அதில் தனக்கு விருப்பமின்மை புலப்பட இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். கைகேயி, நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காதே, உன் பிடிவாதத்திலேயே நின்னியானா? ராமன் காட்டிற்கு புறப்பட்டவுடனே என் பிராணன் போய்விடும், கணவனை இழந்து உன் வாயில் மண்ணே கொள், உன் வாயில மண்ணள்ளி போட்டுபடி பாவி என்று சொல்லி தசரதன் பலவிதமாக கதற கைகேயி அப்பொழுதும் மனம் இழகவில்லை. அப்ப சொல்றான், அனர்த்தபாவே,
அர்த்தபரேந்திர சம்சய மமானுதாபாய நிவிஷ்டபாவே கிமப்ரியம் பஸ்யசி மன்னிமித்தம் ஹிதானுகாரிண்யதவாபி ராமே. கைகேயி, கேடு விளைப்பதிலேயே நிலைத்தவளே, பணம் ஒன்றையே குறிக்கோளாக உடையவளே, இரக்கமற்றவளே, எனக்கு துயர் உண்டாக்குகிற கெட்ட எண்ணம் உடையவளே, எப்போதும் எனக்கு நன்மையையே விரும்புகிற நீ இப்போது என் உயிர்க்கு உயிரான ராமனுக்கு தீங்கு செய்ய ஏன் நினைக்கிறாய்? உடனே கைகேயி கேக்குறா, ராமனும் உம்ம புள்ளதான், பரதனும் உம்ம புள்ளதான், ஆறு அரசாண்டா என்ன? பரதனை விட ராமனிடத்திலே என்ன சிறப்பு கண்டீர்னா? தசரதன் சொல்றான், அகம் புனக தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமௌரஜந்தம் நந்தாமி பஸ்யன்னபி தர்சனேன பவாமி திருஷ்ட்வைவ புனர்யுவேவா. கைகேயி, நானோ மன்மதனுடைய ரூபம் போன்ற ரூபத்தை உடையவனும் அலங்கரிக்கப்பட்டவனுமான ராமனை என் அருகிலே வருகின்றவனாக மனோரதம் பண்ணி மகிழ்கின்றேன். அந்த ராமனை நேரில் பார்த்து விட்டாலோ வாலிபனாகவே ஆகிவிடுகின்றேன். பெருமாளை சேவிச்சா இளம வருமா வராதா? அந்த ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு 6 காலம் பூஜை. இந்த 6 காலத்திலையும் சில பாட்டிமார்கள் பெருமாளை சேவிக்க வருவா. இந்த அர்ச்சகனுக்கு அவளால ஒரு லாபமும் கிடையாது. அதனால என்ன பண்ணுவான், காத்தால பார்த்த பெருமாள் தானே, ஏன் இப்படி 6 வேளையும் வந்து கழுத்தறுக்கிறேன்பா? அவனுக்கு என்ன தெரியும்? இந்த பெருமாள் காணும் பொழுதெல்லாம் புதியவராய் காண்கிறார் இல்லையா? ஆலமாமரத்தினிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவினணையான் கோலமாமணியாரமும் முத்தொத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறகொண்டது என் நெஞ்சினையே என்று திருப்பாணாழ்வார் பாடினார். தொண்டரடி புடியாழ்வார், நான் தேனோ அறுசுவை உண்டி அருந்துகிறேன். ஷட்ரசோபேதமான சாப்பாடுதான் நான் சாப்பிடுறேன்னார். அது என்ன அறுசுவே? பச்சமா மலபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. செவ்வரத்த உடையாடை அதன் மேலோரு சிவளிகை கச்சு என்கின்றாளால் அவ்வரத்த அடியிணையும் அங்கைகளும் பங்கயமே என்கின்றாளால் மை வளர்க்கும் மணியுருவம் மரகதமோ மலைமுகிலோ என்கின்றாளால் கை வளர்க்கும் அழலாளர் கண்ணபுரத்து அம்மானை கண்டாழ்கோலோ என் திருவரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர். நிறைய சொல்லிண்டே போலாம்.
மீனதனுஸ்துவம் நாவிநிதாய ஸ்திரஜர பரிகர மனு பகவன் ஸ்வேனசனாபி ஸ்வத்தி வினோதைரகலித லய பய லவமமு மவகக சீனயனாபு பாசுரதிர்க பிரவிபுல சுருஜிர சுச்சி சிசிரவபுஹு பட்ச நிகீர்ணோத்கீர்ண மகதிஸ்தல ஜல விஹரண ரதகதிரஜர ரத்னதீபிகாயமான ஹஸ்தமுத்ரிகா கிருதத்ரயீ கிரீந்திர கந்தரந்தர லகாட ரூಢரூಢி மன்னிதான சூஜனேன திராவிடாகமோபகீதி மூலசேக சீதவீத நித்ரபத்ர திவ்ய திந்திரிணீ சமீப கேனநாதவான் அகம்பராங்குஷேன சொல்லிண்டே போலாம். அந்த பெரிய பெருமாள் அழகே இவ்வளவுன்னு யாரு சொல்ல முடியும்? அப்படி அந்த சக்கரவர்த்தி திருமகனாகிற இந்த பெருமாள் எப்படி இருக்கார்? தேவகுமார ரூபம். மன்மதனை போன்ற இவனையா நீ காடேறப்போ என்கிறாய் என்று கேட்க, இந்த ஒருத்தர் காட்டாராம் பட்டர்டே, பெருமாள் மன்மதன் அளவுதான் இருப்பாரா? இப்படி சொல்லிட்டானேன்னா ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணார். அவனுடைய அழகை நிறைவாக சொன்னால் திருஷ்டிபடுமோ என்று மன்மதனை காட்டி பொட்டிடுகிறான் மகரிஷி. திருஷ்டி போட்டு வைக்கிறான். மன்மதன் அளவுக்கு தான் ராமன்னா திருஷ்டி விழாது. அவன் பேரழகன்னு சொல்லிவிட்டா திருஷ்டி விழுந்துருமேன்னு அகம் பூனகா தேவகுமார தேவா நாராயணா தஸ்ய குமாரா மதனா மதனவத் ரூபம் என்று அர்த்தம் பண்ணலாம். தேவா மகாதேவா தஸ்ய குமாரா சுப்பிரமணியா தத்வது ரூபம். இல்லையா? முருகு என்றாலே அழகு என்று பொருள் அல்லவா? அழகுக்கு இலக்கணமான கார்த்திகேயன் போன்ற இந்த ராமனை அலங்கிருதம். அலங்கிருதம்னா அலங்கரிக்கப்பட்டான் அப்படின்னு அர்த்தம் அல்ல. அலங்கிருதம், இவனுக்கு செய்த அலங்காரம் எல்லாம் அலம் போதும். இவனுக்கு ஆபரணங்களால் அழகு வரவில்லை. இவன் திருவேணியில் விழுந்தபடியால் ஆபரணங்கள் அழகு பெற்றனா. ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு என்ன சொல்லுவா தெரியுமா? ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். நம்மளும் அதான். ஆனா அந்த கொடுக்கும்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல காலை எடுத்துடணும். ஆபரணத்துக்கு அழகு கெடுக்கும் பெருமாள். பம்பா சரசலே ஆஞ்சநேயன் சுக்ரீவாக்கியினாலே ராமலட்சுமணால சந்திக்கிறார். சந்திச்சுட்டு நீங்க ஆறுன்னு கேட்கிறார். அங்கே ரொம்ப அழகா அனுமான் கேட்கிறான். ஆயதாச்ச சுவ்ருத்தாச்ச பாகவகா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாः கிமர்த்தம் ந விபூஷிதாः. என்ன கேட்டா? ஆயதாக நீண்டவைகளும், சுவ்ருத்தாக நன்றாக புஷ்டியாக வளர்ந்தவைகளும், பரிகோபமாக இரும்பு உலக்கை போன்றவைகளும், சர்வபூஷண பூஷார்ஹாः எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கத்தக்கவைகளுமான திருத்தோள்களிலே எந்த ஆபரணமும் இல்லாமல் ஏன் வந்தீர்? திருவடி காக்கறான் பெருமாளை பார்த்து. அப்ப ஆபரணம் இல்லாத போனா பெருமாளுக்கு அழகு குறைஞ்சிருக்கு அப்படின்னு அனுமன் நினைச்சானா? பிசாசு ராட்சசனும் அசுரனும் திரியிற பூமி இது. இங்க இந்த வடிவழக காமிச்சுட்டு வந்திருக்கியே, ஆறானும் திருஷ்டி போட்டுற போறாளே, அந்த அழகே கொஞ்சம் ஆபரணம் போட்டு மறைச்சுக்கப்படாதான்னு கேட்கிறான். ஆயதாக சுவருத்தாக. வடமொழி அறிஞர்களுக்கு இங்க ஒரு ரசம் இருக்கு. ஏனைய மொழிகள்ல சிங்குலரும் புளூரலும் தான் உண்டு.
ஒருமையும் பன்மையும் தான் உண்டு. சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இருமை உண்டு. டூயல் ராம ராமௌ ராமா. இப்ப சப்தமெல்லாம் தெரியாது உனக்கு. ராம ராமன் ராமௌ இரண்டு ராமர்கள், ராமா பல ராமர்கள். அப்ப சிங்குலர் டூயல் ப்ளூரல். இப்போ பெருமாளை பார்த்து கேட்கிறான் திருவடி. பெருமாளுக்கு ரெண்டு கை தானே இருக்கு ராமனுக்கு. அப்ப என்ன கேட்கணும்? ஆய தௌச்ச சுவ்ருத்தௌச்ச பாகூதே பரிகோபமௌ சர்வபூஷண பூஷார்ஹௌ கிமர்த்தம் நபிபூஷிதௌ அப்படின்னு ஸ்லோகம் அமையணும். அநாயதாக சுவ்ருத்தான்னு பன்மை. ஏன் பன்மையிட்டான்னா கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணார். ஹனுமதா பரமபக்தத்வேன தஸ்ய சதுர்புஜ வேஷேண திஷ்யோ பவது. ஹனுமான் பரமபக்தனானபடியினாலே பெருமாள் அவனுக்கு 4 தோள்களோடு காட்சி கொடுத்தார். இவன் எதுக்கு வந்தான்? சுக்ரீவனால அனுப்பப்பட்டு இவன் வாலியை கொல்ல வல்லானா என்று அறிவதற்காக வந்தான். அதை விட்டுட்டான். பெருமாள் அழகா பேசுறானே. இது எதை போல என்ன இங்க பெரியவாச்சான்பிள்ள சொல்லுவார், உண்ண புகுந்தவன் வாயை மறப்பது போலே. சாப்பிட உட்காண்டான், வாய் மறந்து போச்சு. இந்த பெருமாள் அழகா பார்த்தோன்னா வந்த காரியம் மறந்து விட்டது அல்ல. இந்த பெருமாள் திருத்தோளை பார்த்தா இந்த தோளை பார்த்தோடனே வாலிவதம் ஆகிவிட்டதுன்னு தீர்மானம் பண்ணா. அதனால வந்த காரியம் முடிஞ்சு போச்சுன்னா சுவாமியை புகழறதை தவிர வேற என்ன இருக்கு என்று அகம் புனகா தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமௌரஜந்தம். அந்த பெருமாள் என் எதிரில் வரபோதுன்னா, பெருமாள் நடந்து வந்தார்னா புஷ்பம் அலறுகின்ற வேளையிலே எல்லா இடங்களிலும் பிறக்கின்ற மலர்ச்சி போலே இந்த பெருமாள் நடையும் மலருகின்ற பூ போல் இருக்குமா. அதை சொல்றான். ஆவுரஜந்தம் தன்னை அனுபவிக்கிறவர்களுக்கு பகவான் இப்படித்தான் சேவை சாதிப்பான். அதான் தசரதம் பின்னால கதறான், அம்மா என்று நீ உகந்து அழைக்கும் ஆர்வ சொல் காளாது. அம்மா என்று நீ உகந்து அழைக்கும் ஆர்வ சொல்களாது. உன் அணி சேர் மார்பம் என் மார்வத்து இடை அழுந்த தழுவாது, உச்சி மோவாது. கைம்மாவின் நடை என்ன மென்னடையும் கமலம் போல் முகமும் காணாது. எம்மானை என் மகனை இழந்திட்ட இழிதகையே ஏன் இன்னும் இருக்கின்றேனே என்று குலசேகர பெருமாள் அருமையாக பாடுவார். அப்படியே அவ்ரஜந்தம் நந்தாமி பசியன். அந்த பெருமாளே பார்த்த உடனேயே நான் மகிழ்கின்றேன். அது மட்டுமல்ல, அந்த மனோரதம் பண்றச்சே மகிழரே. அந்த பெருமாள் கிட்டக்க வந்து விட்டார்னா பவாமி திருஷ்டுவைவ புனர்யுவேவ 60,000 வயது கடந்த கிழவனான சக்கரவர்த்தி பெருமாளை கண்ட பிறகு பெருமாளுக்கும் தனக்கும் வேற்றுமை தெரியாதபடி இளைஞனானான். இந்த ராமனை பார்க்கச்சியே நமக்கு அந்த இளமை வந்துள்ளதா இல்லையா? ஏன்னா தன்னை அனுபவிப்பவர்களையும் தன்னை போல் ஆக்குகிற பெருமாள் அல்லவா அவர். அதான் ரொம்ப அழகா வேதத்துல ஒரு இடம் சொல்றேன். அன்னம் ந நிந்த்யாத் தத்வ்ரதம் பிராணோ வா அன்னம் ஷரீரமன்னாதம்
பிராணே சரீரம் பிரதிஷ்டிதம் சரீரே பிராண பிரதிஷ்டதி அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்ம வர்ச்சசேன மகான் கீர்த்தியான்னு ஒரு அற்புதமான இடம். அதுல எல்லாத்தையும் விட்டுருங்க. அன்னவான் அன்னாதோ பவதி, சோறு உடையவன் சோறு உண்பவனாக ஆகிறான். இதான் அர்த்தம். சோறு உடையவன் சொல்லியாச்சுன்னாலே அவன் சோறு உண்பவனாக ஆகிறான்னு சொல்லணுமா? தெரியாதா? இது எதுக்கு சொன்னான்னா, சோறு உடையவனெல்லாம் சோறு உண்பவனாக இருக்க முடியாது. கல்கத்தாவுக்கு பிறந்த அடியன் என்ன ஒரு ஒருத்தர் ஆத்துக்கு சாப்பிட கூட்டிருந்தார். பெரிய தலைவாழை இலை போட்டு அருமையா 4 கரமது 4 கூட்டு பச்சடி எல்லாம் பரிமாறி உட்காந்து சாப்பிட சொன்னார். பக்கத்துல அவரும் உட்கார்ந்தார். ஏன் தேவளும் அம்சியலாமே, நீரும் சாப்பிடலாமே. இல்ல, எனக்கு கேப்ப கூழுதா, உடம்பெல்லாம் சக்கரைன்னா. அவர் அன்னவான் அகம் அன்னாதா, அவர் அன்னம் உடையவராக இருந்தார். அன்னத்தை சாப்பிட்டவன் யாரு? அடியேன் தானே. அதே மாதிரி அன்னம் அன்னம் என்றால் பகவான். பகவானுக்கு அன்னம் யஜானாத், அகமன்னமன் அகமன்னம் 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 சோன்னாதோ சோன்னாதோ சோன்னாதா. பகவான் தான் அன்னம். அந்த பகவானாகிற அன்னத்தை உடையவர் யாரு? வசுதேவர். அவர் தானே கிருஷ்ணனை பெற்றெடுத்தார். ஆனா அந்த கிருஷ்ணனை பரிபூர்ணமா அனுபவிச்சவர் யாரு? நந்தகோபர். அதத்தான் வேதம் அன்னவான் அன்னாதோ பவதி. அந்த நந்தகோபர் அனுபவிச்ச மாதிரி தசரத மகாராஜா ஸ்ரீராமனை மிகவும் நேசித்து வாலிபனாகவே ஆகிவிடுகிறேன் என்று சொல்லி அப்புறமும் சொல்றான், கைகேயி நின்மகனாழ்வான் நீ இனிதழ்வாய் நிலமெல்லாம் உன்வயமாமே ஆளுதி தந்தேன் உரை உன்றேன் என் மகன் என் உயிர் எல்லா உயிர்கட்கும் நன்மகன் இந்த நாடு இரவாமை நய என்றான். இறுதியா கேட்கிறான், நின்மகனாழ்வான் உன் உள்ளையே கோசல சாம்ராஜ்யத்தை ஆளட்டும், நீயே இந்த கோசல சாம்ராஜ்யத்துக்கு ஆதிபத்தியம் பண்ணு, நிலமெல்லாம் உன் வசமாமே தந்து விட்டேன், உரை குன்றேன், வாய் வார்த்தை மாற மாட்டேன். ஆனா என் மகன் எல்லா உயிர்கட்கும் நன்மகன் ஆறு ராமன், அவன் இந்த நாடு இரவாமை நாட்டை விட்டு போகாத ஒரு வரத்தை எனக்கு தானா கைகேயி அப்பவும் மனமிறங்கல்லே. அடி கைகேயி பாவி, ராமனும் கானகம் போய் நானும் இறந்த பிறகு விரும்பியதை பெற்று நீ இஷ்டம் போல் சுகித்திரு. அடி கைகேயி, நான் சொர்க்கத்துக்கு போனா கூட அங்க இந்திராதி தேவர்கள்லாம் தசரதா ராமன் சௌக்கியமா இருக்கானா அப்படின்னு கேப்பாளேடி. அவளுக்கு என்னடி பதில் சொல்லுவேன்? ஐயோ ராமா, நீ என்ன ஜெயில போட்டுட்டு அரசாங்கத்தை ஏத்துக்கூடா, லோகத்திலே நல்ல புள்ளைய பத்தி வீணா போயிட்டேனே. நல்ல புள்ள ராமன் தகப்பன ஜெயில அடைப்பனா, நல்ல புள்ளைய பத்தி வீணா போனவன் இவன் தான். அடி கைகேயி, அபுத்ரேண மயா புத்ரகா ஸ்ரமேண மகதா மகானி ராமோ லப்தோ மகாபாகுகோ சகதம் ஜஜ்ஜதே மயா. எவ்வளவு காலம் அரும்பாடுபட்டு இந்த ராமனை நான் மகனாக பெற்றேன், இப்போ அவனை விட்டு பிரிஞ்சிருக்கணுங்கிறியே, என்னடி என்னால முடியுமா? அடி கைகேயி, ரொம்ப அழகா பேசுறான். ஒன்றா நின்ற ஆறுயிரோடும் உயர்கழ்வர்
பொன்ற முன்னர் பொன்றினர் என்னும் புகழல்லால் இன்றோர்காரும் எல்வளையார்தம் இறையோரை கொன்றாரில்லை கொல்லுதியோ நீ கொடியாளே. அடி இரக்கமற்ற கொடியவளே, இது வரைக்கும் உலகத்திலே தம்பதிகள் எப்படி வாழ்ந்திருக்கா தெரியுமா? கணவன் உயிர் பிரியும் பொழுதே தன்னுடைய உயிரையும் பிரித்து கொண்டவர்கள் மனைவிமார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள். இதுவரைக்கும் எந்த பெண்ணுமே தன் கணவனை கொலை செய்தது இல்லை. கைகேயி நீ கொல்லுதியோ? இப்படிப்பட்ட புகழுடைய நாட்டிலே ஒரு பெண் பெண்டாட்டி தன் கணவனை வாய் வார்த்தையால் கொன்றாள் என்பதை அடைய விரும்புகிறாயா? உண்மையிலே புறப்பொருள் வெண்பாமாலையிலே ஐயர் ஆரிதனார் மிக அழகாக இதை காட்டுகிறார். ஓர் உயிராக உணர்க உடன் கலந்தார்க்கு. உடன் கலந்தார்னா கணவனும் மனைவியும், அவர்களுக்கு ஓர் உயிராக உணர்க. அவ ரெண்டு பேருக்கு ரெண்டு உயிர் கிடையாது, ரெண்டு பேருக்கும் ஒரே உயிர் தான். ஏன்னா போரில் வில் ஏந்தும் வேலோர்க்கும் வெள்வளையினாட்கும் உடனே உலர்ந்தது உயிர். போர்க்களத்திலே கணவன் மாண்டுபடும் பொழுதே இல்லத்தில் இருக்கிற மனைவியின் உயிரும் பிரிந்தது. ஆகையினாலே ஈர் உயிர் அல்ல, ஓர் உயிர் என்று உணர்க. மணிமேகலை பேசுறது காதலன் வீய கடுந்துயர் எய்தி போதல் செய்யா உயிரோடும் புலந்து நளிரும் பொய்கை ஆடுனர் போல முழி எரி புகு முதுகுடி பெண்டில் முதுகுடி பிறந்த பத்தினி பெண்டில். கணவன் உயிர் துறந்திருப்பான் போர்க்களத்திலே, மனைவிக்கு உயிர் பிரியாது. அதனால என்ன பண்ணுவனா, நெருப்பு குழியை அமைத்து அதிலே இறங்கி தன்னுடைய உயிரை விடுகின்ற நாகரீகம் இந்த பாரத நாட்டு பெண்களிடத்திலே இருந்து வருகிறது. அந்த அக்னி குழியில இறங்குறாளே, அப்போ அவ எந்த நினைவோடு இறங்குறான்னா, செந்தாமரை மலர்கள் நிரம்ப பெற்ற குளிர்ந்த தடாகத்தில் இறங்குவது போல் இறங்குவாள். நிறைய சொல்லிண்டே போலாம். சிலப்பதிகாரத்திலே இளங்கோடிகள் அரிமான் ஏந்திய அமளிமிசை இருந்த திருவீழ் மார்பில் தென்னர் கோமான் தயங்கினர் கோதை தன் துயர் பொறாள் மயங்கினன் கொல் என மலரடி வருட தலைத்தான் நெடுமொழி தன் செவி கேளாள் கலக்கம் கொள்ளாள் கடுந்துயர் பெறாள் மன்னன் செல்வுழி செல்க யானென தன் உயிர் கொண்டவன் உயிர் தேடினள் போல பெருங்கோப்பெண்டும் ஒருங்கு உடன் மாய்ந்தனள். கோவலனுக்கு தீங்கிழைத்து விட்டோமே என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் அரியணையிலிருந்து விழுந்து உயிரை விட்டான். அவன் மனைவியான கோப்பெருந்தேவியும் தன் கணவன் உயிரை பின்பற்றி தானும் போனாள். அப்படித்தான் உலகத்துல இதுவரைக்கும் நடந்திருக்கு. கைகேயி, நீ கொல்ல போறியா என்ன? கைகேயி, ஏவம் பாராய் இன்முறை நோக்காய் அறமெண்ணாகாய் ஆயன்பாயோ அல்லை மனத்தால் அருள் கொன்றாய் நாவம்பால் என் ஆறுயிருண்டாய் இனி ஞாலம் பாவம் பாராது இன்னுயிர் கொள்ள போகின்றாய். கைகேயி, நீ ஒரு பெண் பிள்ளையாக இருந்தும் அந்த பெண்களுக்குரிய குணங்கள் கொஞ்சம் கூட இல்லாதவளாய் நான் படுகிற துன்பத்தை கண்டுகொள்ளாதவள் போல் இருக்கிறாய். கைகேயி, இந்த இக்ஷ்வாகு குலத்தினுடைய முறைமையையும் நீ பார்க்கிறாயல்லை.
தர்மத்தையாவது நெஞ்சில் நினைத்து பார்த்தாயா என்றால் அதுவும் இல்லை. எதுவுமே வேண்டாம். கஷ்டப்படுகிறவனை பார்த்து ஐயோ என்று இறங்குவது எல்லாருக்கும் உரிய ஒரு குணம். அதுவும் உன்னிடத்தில் இல்லை. உன் மனத்திலே அருள் என்ற குணமே இல்லாமல் ஒழித்து கட்டிவிட்டாய். கைகேயி, உன்னுடைய நாக்காகிற அம்பினாலே என் ஆருயிரை அழித்து விட்டாய். இப்படி உலகத்தார்களுடைய மனவேதனையை அதிகமாக்குகிற பாவி, நீ இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிறாய்? அப்படின்னா மன்னன் இப்படி சொல்லி மயங்கி சோறுகிறான். இப்ப கைகேயி சொல்றா, அரசே, நான் கேட்ட வரங்களை முறையாக கொடுத்தேன் என்று கூறும். உம வாயால சொல்லும். அப்படி நீர் இணங்காதிருப்பீரானால் என் உயிரை நான் துறந்துடுவேன். சிபி சக்கரவர்த்தியினுடைய வம்சத்திலே பிறந்திருந்தும் நீர் இவ்வளவு தயங்கலாமான். உடனே தசரதமா மன்னன் அவள் கேட்ட வரத்தை கொடுத்து தான் மயங்கி சோர்ந்து கீழே விழுகின்றான். மெல்ல மெல்ல பொழுது விடுகிறது. இந்த பொழுது விடியறதுக்கு அழகா கம்பன் ஒண்ணு காட்டினான். இந்த தசரதனும் கைகேயும் ராத்திரி எந்த ரூம்ல இருந்தாலோ அதுக்கு அடுத்த இடம் கோழி பண்ணை. எது? கோழி பண்ணை. கோழிகளை இரவிலே கூடையை போட்டு மூடி வைப்பார்கள். காலையிலே கூடையை எடுத்த உடனே முடங்கி கிடந்த சேவல்கள் தங்கள் சிறகுகளை அப்படி உதறிக்கொண்டு வெளியே வரும். இத பார்த்தா எப்படி இருக்குன்னா, ராத்திரி கைகேயிக்கும் தசரதனுக்கும் நடந்த வார்த்தையாடலை இந்த கோழிகள் கேட்டுக்கொண்டே இருந்தனவாம். ஐயோ கோசல நாட்டு மக்களே, ஒரு பெண்ணாகி வந்த பேய் தன் கணவனை படாத பாடு இந்த அயோத்தியிலே நடத்தினாய். அதை பார்க்க வாரீர் வாரீர் என்று வயிற்றில் அடித்துக் கொண்டு கிளம்பின போல் இருந்தது. சேணுலாவிய நாளெல்லாம் உயிர் ஒன்று போல்வன செய்து. அருமையா சொல்றான். கவனிங்க, மாமிசம் சாப்பிடாதவன் நம்பக்கூடிய ஒரு ஜாதியில பிறந்தவன். அவன் சந்தையில மீன் வாங்கிவிட்டான். அதை துண்டா போட்டு மூடி எடுத்துன்னு வர நடுத்தருவில் வரும்போது வழுக்கி விழுந்துடுறது. இத பார்க்கிறவள் என்ன சொல்லுவா, இந்த ஜாதிக்காரனே அப்படித்தான். ஒருவன் செய்த குற்றம் அந்த இனத்தையே சென்று சார்கிறதல்லவா. அதுபோல கம்பனுடைய கற்பனை அற்புதமான கற்பனை. என்னன்னா, இரவு கழிந்து பகல் வந்தது. இவ்வளவுதான் சப்ஜெக்ட் மேட்டர். அதுக்கு சொல்றேன், கைக்கு இரவு என்பது பெண்பால். கைகேயி என்ற ஒரு பெண்ணினாலே இந்த மாதிரியான குற்றம் நிகழ்ந்தது. ஆகையால் அந்த குற்றம் பெண் இனத்தையே சாரும். இப்படி குற்றம் புரிந்த பெண்ணினத்தில் பிறந்து விட்ட நான் ஆடவர் கண் முன்னே எப்படி நிற்பது என்று வெட்கி அந்த இரவென்ற பெண் மறைந்தாள். பகல் வந்தது. சேணுலாவிய நாளெல்லாம் உயிர் ஒன்று போல்வன செய்து பின் ஏணுலாவிய தோழி நான் இடர் எய்தவும் ஒன்றும் இறங்கலா வானிலா நகை மாதராள் செயல் கண்டு மைந்தர் முன் நிற்கவும் நாணினாள் என எகினாள் நளிர் கங்குலாகி நங்கையே. பொழுது விடுகிறது. அதுக்குள்ளே வசிஷ்ட மகாபிரபு பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம். ஊர்ல இருக்கிறவெல்லாம் எப்படி இருந்தாள்னா கம்பன் கிட்டதெல்லாம் பார்க்கணும். மாதர்கள் கற்பின் மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தார். அந்த ஊரிலே இருக்கிற வயோதிகைகளான பெண்கள் எல்லாம்
கௌசல்யை போல் மகிழ்ந்தார்களாம், தங்கள் மகனே முடிசூடுவதாக நினைத்து. வேதியர் வதிட்டனுத்தார். அந்த ஊர்ல இந்த பிராமணர்கள் தங்கள் சிஷ்யனே ராஜ்யம் ஆளுவதாக மகிழ்ந்தார்களாம். அப்புறம் வேறுள்ள மகளிர் எல்லாம் சீதையை ஒத்தார். இளம் பெண்கள்லாம் சீதைய மாதிரியே மகிழ்ந்தாளாம். சீதை எப்படி இருந்தாள்னா அந்நாள் திருவினை ஒத்தாள், திருமாமகளை ஒத்து இருந்தாளாம். அந்த ஊரிலே வயதான ஆண் மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாள்னா தயரதன் தன்னை ஒத்தார். அந்த ஊர்ல எல்லாரும் இளைய ஆண் பிள்ளைகள்லாம் இலக்குவன் தன்னை ஒத்தார். இந்த பாட்டுல ஒண்ணு கவனிக்கணும், வயதான பெண்கள் கோசலை போல் மகிழ்ந்தார்கள், இளைய பெண்கள் சீதையை போல் மகிழ்ந்தார்கள், வயதான மானுடர்கள் தயரதன் போல் மகிழ்ந்தார்கள், வயதில் இளைஞர்கள் இலக்குவன் போல் மகிழ்ந்தார்கள். அப்படின்னு ஆண் பெண்ணில பெரியவா சின்னவான்னு பிரிச்சு சொன்னானோன்னா, வயதான பிராமணர்கள் வயதில் இளைய பிராமணர்கள் பிரிக்க வேண்டாமா? வேதியன் வதிட்டனொத்தார்னா அத பொதுவா சொல்லிட்டான். காரணம் என்னன்னா, பிராமணர்கள் வயது கொண்டு மதிப்பிடப்பட வேண்டியவர்கள் இல்லை, அவர்களுடைய நான்மறை கமழ்கின்ற நாவினாலே சிறுவனோ பெரியவனோ அந்தணர்கள் பாராட்டுதலுக்குரியவர் கம்பன் சொல்றான் இல்லையா? வேதியர் வதிட்டனொத்தார். பெரிய நெருப்பு தான் சுடுமா, சின்ன நெருப்பு சுடாதா? சின்ன நெருப்போ பெரிய நெருப்போ சுட்டுடும், ஜாக்கிரதையா இரு. யாருக்கு சொல்றேன்? கதையில சொல்றேன். அப்போ வசிஷ்ட பகவான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கான். பொழுது விடிந்தும் தசரதன் வந்தபாடில்லை. கைகேயி அந்த புறத்திலே இருக்கிறபடியினால் காதல் ரோஜாவை கைகேயை சொல்றேன், தசரதன் கட்டின்னு அழுதுன்றப்பா லவ் 2000 இப்போ போய் அழைச்சிடுவான். சுமந்திரன் நேர கைகை அந்த புறத்துக்கு வர, கைகை வாசல்லையே நிக்கிற. சுமந்திரா தசரதன் ரெடியா இருக்கார், போறதுக்குள்ள தம் பிள்ளைய பார்க்க விரும்புறார், ராமன் அழைச்சிடுவான். ராமாந்தபுரத்துக்கு போறா சுமந்திரன். அங்க பெருமாளை சேவிக்கிறான் வாசல்ல இருந்து. தம்பை சவண சங்காசம் உபவிட்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ஷசூதகா பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே வராகருதிராபேண சுச்சினாச்ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்கேன சந்தனேன பரந்தபம் ஸ்திதயா பஸ்வதச்சாபி வாலவ்யஜனஹஸ்தயா உபேதம் சீதயா பூயகா சித்ரயா சசினம் யதா தம் தபந்தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசா வவந்தே வரதோ வந்தி வினயஜ்ஞகா வினீதவது. குபேரனை போலே ஆறு ராமன் காட்சியளிக்கிறான். அலங்காரம் பண்ணி விட்டிருக்காள். திருமேனியிலே காட்டுப்பன்றியினுடைய ரத்தம் போல் சிவந்த நறுநாற்றம் வீசுகிற சந்தனத்தை பூசிக் கொண்டிருக்கிறான். பக்கத்திலே திருமேனியிலே வியர்வை உண்டாக கூடாது என்று சீதையே வீசுகிறாள். இந்த நிலையை பார்த்தான். பெருமாளை வணங்கினான், துதிக்கிறான். அரதனமணி நிரசி நகரமதினொளி அவிர்தரு மரகத சிலையன உரைதரும் மாதி ஜெகஜோதி அரணயனிமயவர் முனிவர திரளொடு மனுவினம் முறையிடாருள் புரி திரு உரை நாகல் படநாகல் வளையோடு அனலுமிழ்திகிரி கையிடவலம் அருவிட அருள் அனவரமும் நிலவிய மாயல்
அசகாயல் தளையவிழ் துளவொடு பரிமள மலரணி தருமதுகர திசை ததியது எது என் அகலிட முறைபவர் சமரச நிலையொடு வழிபட அருள் பிரதாபன் பத்மநாபன் மதிமுகவனிதயர் மயிலென அனமென நடைபயில் தர கதி என முறையிடும் கரவடும் முறை ஓடு கரவடும் ஒரு முதல் எனவ மறை பகர் தத்தன் பரிசுத்தன் கணபண மணியுரகரும் வெறுவிடவரு கருடனது இருபுற இரு மலை மிசை உரை வரும் அவதாரன் அதிகாரம் மனம் மருவிய தழுவுரைபவர் புகழொடு மறையனவர் தமிழ் மறைகளை உதவிய நேயன் திருநேயன் குணமணி நவமணி சுரமணி அழகிய குலமணி ஜபமணி மரகத மணியருள் கண்டோன் புவியுண்டோன் திருமகள் மலர்மகள் எனும் இவர் திரள் முலை நெருடிய அழகிய புயமுரு தேசம் பவனாசன் உரு என அரு என ஒரு வகை இலதென உயர்வர உயர்நலம் உடையவன் என ஓதும் எந்த போதும். இது எங்க இருக்கு? சுமந்திரன் பெருமாளை தோத்திரம் பண்ணார்னு வால்மீகி சொல்லிட்டார். தமிழ்ல சொல்லணுமேனு மத்தியானம் நினைச்சேன், பகவான் கொடுத்தான். அவன் கொடுத்தது, அதனாலதான் நற்று இல்லை பார்த்து பார்த்து சொன்னேன். தான் எழுதிய கவிதையாக இருந்தாலும் மனத்தில் வர வேண்டும் அல்லவா? புது கவிதைன்னு இப்ப வேண்டாம். பெருமானை சேவித்து விட்டு கௌசல்யா சுப்ரஜாதா பிதா த்வாம் திரஷ்டுமிச்சதி மகிஷ்யா சக கைகேய கம்யதாம் தத்ரமாஜீரம். கோசலை பெற்றெடுத்த நல்ல பிள்ளாய் ராமா, உன்னுடைய தகப்பனார் உன்னை உடனே காண வேண்டும் என்று விரும்புகிறார். கைகேயி அந்த புறத்தில் இருக்கிறார். டோன்ட் டூ லேட், கம் அட் ஒன்ஸ். கைகேயாக இப்படி சுமந்திரன் சொன்னோன்னு கவனிக்கோ. ஏவ முக்தஸ்து சம்ரிட்டக நரசிம்மோ மகாத்யுதிகி. இப்படி சுமந்திரனாலே சொன்னப்பட்ட உடனே மனத்திலே மிகவும் மகிழ்ச்சி ததும்புகிறவனாக ராமன் நரசிம்மம் போல் கிளம்பினான். ஏவ முக்தஸ்து சம்ரிட்டக ஸ்ரீராமோ மகாத்யுதி. ராமன் கிளம்பினான்னு சொல்ல வேண்டியதானே. நரசிம்மஹா, எதுக்காக அந்த பதத்தை இங்கே பகவான் வால்மீகி இட்டான்? பகவான் வால்மீகி அனாவசியமான சொல்லை இடுகிறவன் அல்ல, மா கவிஞன். பிரம்மதேவனே மறுபடியும் வந்தாலும் வால்மீகனை போல ஒரு ஸ்லோகத்தை அவனால் இயற்ற முடியாது. அதனால்தான் கம்பனே சொன்னா, வாங்கரும் பாத நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் தீங்கவி செவிகளார தேவரும் பருகச் செய்தான் ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பு எனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்ன யான் மொழியலுற்றேன். இந்த சிம்மம் இருக்க, அதுக்கு ஒரு இயற்கை. மழை காலம் வந்து விடுமானால் ஆஞ்சிங்கமானது தன்னுடைய குகையை விட்டு வெளியே வராது. தன் மனைவியோடு 2 சிங்கங்கள் அல்ல, ஒரு சிங்கம் தான் இருக்கிறது என்று சொல்லலாம்படி தழுவிக்கொண்டு கிடக்கும். மழை காலம் தீர்ந்த உடனே வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கு சிம்மம் புறப்படும். எப்படி? மாறி மலமுழஞ்சி மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பெருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா. மழை காலத்திலே குகையை விட்டு வெளிவராமல் மனைவியோடு ஒட்டி கிடந்த ஆண் சிங்கமானது மழைக்காலம் தீர்ந்தவாறே ஆனை முதலான
மிருகங்களை வேட்டையாட வெளிக்கிளம்புவது போல் 12 ஆண்டுகள் அயோத்தி அரண்மனையாகிற புறமாகிற குகையை விட்டு வெளிவராமல் அவளோடு சுகபோகங்களிலே ஆழ்ந்து கிடந்த ராமசிம்மமானது இப்பொழுது விராத கபந்த வாலி ராவண கும்பகர்ண இந்திரஜித் பிரபுதிகளான வனவிலங்குகளை வேட்டையாட கிளம்பிவிட்டது. ஏவ முக்தஸ்துதம் ரிட்டகா நரசிம்மகா மகாத்யுதி. கிளம்புறா, சீதா பிராட்டி பின்னாலேயே வரா.